முதல்ல என்ன சொன்னேன்? பரிசுத்த ஆவி வேணும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? விசுவாசம் வேணும். பரிசுத்த ஆவி விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது, ரெண்டு இரட்டை குழந்தைகள். ஏன்னா பரிசுத்த ஆவியுடைய அந்த காரியங்களை பார்க்கும்போது வரங்களிலும் என்ன உண்டு? விசுவாசம் உண்டு. கனிகளிலும் விசுவாசம் உண்டு. அல்லது வச்சுங்களேன். அப்ப பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ரெண்டு என்னதான்? இரட்டை குழந்தைகள். அல்லது வச்சுங்களேன். நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன்னு சொன்னா விசுவாசம் இருக்கணும், விசுவாசிக்கணும்னு சொன்னா என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். அல்லது வச்சுங்களேன். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மரியாள் என்கிறவள் தனக்கு நடக்க போகிறவைகளை குறித்து என்ன பட்டிருப்பா? சந்தேகப்பட்டிருப்பா, பயப்பட்டிருப்பா, கவலைப்பட்டிருப்பா, மிகுந்த துக்கத்துக்குள்ள என்ன செய்யிருப்பா? போயிருப்பா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பம் ஆகிறதுங்கிறது சும்மா காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. உலகத்துல கணவன் மனைவியும் சேர்ந்தா தான் குழந்தை வரும். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தையை இயேசுவா பிறக்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது தேவனுக்கு நோக்கம் அல்ல. அதெல்லாம் எளிமையா நடந்துரும், எளிமையா நடந்துரும். ஆனா எது நடக்காது, எது முடியாது, எது ஆகாது, எது வித்தியாசமானது, எது ஆச்சரியமானது, எதெல்லாம் மக்கள் ஆச்சரியமா பார்ப்பாங்க, அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த கன்னிமரியாளுடைய காரியத்திலே அவர் செய்துகிறார். இல்லைங்களேன். புருஷனே இணையலப்பா, ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படுறோம்ல. இல்லைங்களேன். அது எப்படி நடந்தது? இரண்டாவது பகுதியை சொல்லுகிறேன். அவளுக்கு நேரிட போகின்ற, அவளுக்கு நடக்க போகின்ற காரியத்திலே அவர் எல்லாவற்றையும் இழக்க துணிந்து விட்டார். பரவாயில்ல, எப்படி சொல்லுங்க? பரவாயில்ல, நடக்கட்டும். என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். எவன் கேவலமா பேசுறான் பார்த்துருவோம். என் சொந்த வந்த எவன் சொல்லுவான் பார்த்துருவோம். என் சபையில் எவன் சொல்லுவான் பார்த்துருவோம். அப்படி நினைச்சுட்டா அவள் இழப்பதற்கு துணிந்து விட்டாள். அல்ல. அப்ப இதே விஷயத்தை ஆபிரகாமுக்குள்ள போடுங்க. இதே விஷயத்தை ஆபிரகாமுக்குள்ள போடும் பொழுது ஆபிரகாமை பார்த்து இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொன்னார்? உனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை கொடுப்பேன். அந்த சந்ததி எப்படி இருக்கும்? கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கும், வானத்து நட்சத்திரத்தை போல திரளாய் எண்ணி முடியாததா இருக்கும். அந்த கூட்டத்திற்காக நீ ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? உன் கால் எவ்வளவு தூரம் வலிக்குதோ அவ்வளவு தூரம் என்ன செய்ய, நடந்து திரும்பி சுத்தி என்ன செய்ய, வந்து நில்லு அப்படின்னார். நீ எவ்வளவு தூரம் நடந்து வரியோ உனக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததிக்கு அதை நான் கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமி அனைத்து என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப எனக்கு கால் வலிக்குமே, நடக்காம படுத்துக்கிட்டா எனக்கு நடக்குமா? அப்ப அவன் தன்னுடைய சரீரத்தினுடைய பலவீனத்தை என்ன செஞ்சான்? இழக்க துணிந்து விட்டான். அல்லேலூயா. பலத்தை என்ன செஞ்சான்? இழக்க. வயசானவன், வயசு எத்தனை? 75. சாராளுக்கு தான் 75, அப்படிதானே? 75 இல்ல, ஆபிரகாமுக்கு 75, சாராளுக்கு வயது 65. 75 வயதிலே தனக்கு பின்னாடி பிறக்க போகிற சந்ததிகளுக்காக, தனக்கு பின்னாடி உருவாக போகிற தேசத்திற்காக அவன் தன்னையே என்ன செஞ்சிட்டான்? இழக்க துணிந்தான். இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய தேசம் சொந்தமாகணும்னா நிக்காம நடக்கணும். நின்றுட்டானே முடிஞ்சு. நின்றுட்டா முழங்கால் போட சொல்ல உடனே உட்காந்தாச்சு. நானும் 2-3 நேரம் சொல்லிட்டேன். நான் சொல்றேன் 15 நிமிஷத்திலேயே முடிச்சிருவோம் ஜெபத்தை. 15 நிமிஷம் முழங்கால் போட முடியலையா? அன்னைக்கு ஆரோனை குறித்து சொல்லும் பொழுது, ஏய் மோசே வந்து என்ன செய்வான்? கையை தூக்கி இருப்பான். நீங்க என்ன செய்யணும்? கையை விடாதபடி என்ன செய்யணும்? ஏன் என்ன செய்யணும்? பிடிக்கணும். அப்ப நீங்கள் ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்ற விஷயத்துல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்கள் ஆதரவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபிரகாம் நடந்து போவதற்கு அவனுடைய வயதான காலத்திலே அவனுக்கு பலனாய் இருந்தவர் ஆண்டவர். அவனால் நடக்க முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவர் பலன் கொடுத்து அவனை நடக்க செய்து முற்றிலும் சுற்றி வர செய்து அதை திருப்ப அவனுக்கே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் கிடையாது. கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும்படி நினைச்சு நடந்து போ என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அதே போலத்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதுவெல்லாம் வேணும் என்று நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ அது மூலமா அவமானம் வரலாம். என்ன செய்யலாம்? அவமானம் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், பல வகையான பேச்சுக்கள் ஏச்சுக்கள்
வரலாம், கூட இருக்கிறவங்களே பேசலாம். ஆமா, நீ சர்ச்சுக்கு போய் போய் பார்த்ததெல்லாம் போதும்னு சொல்லலாம். கணவனா இருந்தா ஜெப கூட்டத்துக்கு வர விடாம தடுக்கலாம், காணிக்க ஓட விடாம தடுக்கலாம். இன்னும் என்ன செய்யலாம்? பிள்ளைகளை வசனத்தை படிக்க விடாம பைபிளை புடுங்கி என்ன செய்யலாம்? தூர போடலாம். பல வீடுகளை நான் பார்த்திருக்கேன், பல ஜெப கூட்டங்களை பார்த்திருக்கேன். ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஜெப கூட்டம் நடக்கும்போது ஒரு ஐயா விறுவிறுன்னு வந்து 2 பிள்ளைகளையும் சட்டையை பிடிச்சி அலாக்கா அப்படி தூக்கிட்டு போய் வெளியே போய் விட்டு வந்துட்டார். எதுக்கு வந்த? உடனே வர சொன்னா அப்படி இப்படி என்ன பண்ணாங்க? அதட்டுனாங்க. ஆனா அவைகளை எல்லாம் மீறி அந்த பிள்ளைகள், இயேசுதான் எனக்கு வேணும், நீ செத்துருவ, நான் கடைசி வரைக்கும் உயிரோட ஆண்டவர்கிட்ட போகணும்னா நான் ஆண்டவரை தான் தேடணும், ஆண்டவர் வசனத்தை நான் படிக்கணும், ஆண்டவர்கிட்ட நினைச்சணும், ஜெபம் பண்ணணும்னு வைராக்கியமா இருந்தாங்க. அல்ல வச்சுங்களேன், ஒரு ஊர்ல ஒரு ஐயா இப்படியாக தன் பிள்ளைகளுக்கு பேர் வச்சாராம். என்ன பேர் வச்சா? ஆமேன். ஒருத்தன் பிள்ளை பேர் என்னது? இன்னொருத்தன் பேர் என்னது? அல்லேலூயா. இன்னொருத்தன் பேர் என்னது? தோத்திரம். ஏன்னா அவர் ஆண்டவரை எப்பயுமே துதிச்சுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஆமேன் அப்படின்னு பாரான். இன்னொரு பையனை கூடும் எப்படி கூடுவாரு? அல்லேலூயா. இன்னொரு பிள்ளையை கூடுவாரு தோத்திரம். இப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்த என்ன பண்ணாரு? அந்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருந்தார். வச்சுங்களேன். ஆமா, இந்த வார்த்தையை செய்தியை போடும்போது கண்டிப்பா அவருக்கு போய் சேரும். வச்சுங்களேன். ஆமா, அப்ப ஆண்டவரை துதிக்கிறதுல நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும், ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு வைராக்கியம் வேணும். அதே போல ஆண்டுடைய வார்த்தை இன்னைக்கு பேசப்பட்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். அந்த வைராக்கியத்துக்கு பேர் தான் விசுவாசம். நான் சொன்னேன். வச்சுங்களேன். அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? இழக்கும், சில விஷயங்களை இழக்கும், சில விஷயங்களை சகிக்கும், சில இடங்களில் பொறுமையோடு இருக்கும், சில இடத்துல காத்து இருக்கும். வச்சுங்களேன். அப்ப நீங்க சில விஷயத்தை என்ன செய்யணும்? இழக்க வேண்டி இருக்கும். சில இடத்துல எப்படி இருக்கும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டி இருக்கும். வாஞ்சை வைராக்கியத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். வச்சுங்களேன். அது நிமித்தம் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்பட்டது. மனுஷனால் கூடாதவைகள். அப்ப மனுஷனால் சில விஷயங்கள் செய்யப்பட வேண்டும். மனுஷனால் செய்யப்பட வேண்டியது மனுஷனால் செய்யப்பட வேண்டும். மனுஷனால் எப்போது செய்யப்படுவது தடையாய் போகிறதோ அப்போது தேவனால் எல்லாம் கூடும். தப்பான அர்த்தத்தை கொடுத்துடக்கூடாது. வச்சுங்களேன். மனுஷனை செய்ய விடாம தடுத்துட்டு தேவனால கூடும் சொல்ற கூட்டம் தான் வெளியே இருக்கு. நீ செய்யறத நீ செய், தேவன் செய்கிறத தேவன் செய்வார். அதுதான் செய்தி. வச்சுங்களேன். இந்த ஆபிரகாம் இந்த தேசத்தை உருவாக்குற விஷயத்துல தேவன் சொல்ல சகலத்தையும் செய்தார். பிறந்த குழந்தையை கூட பலிபீடத்தில் கொண்டு வச்சு கொல்றதுக்கு துணிஞ்சவர். நாம செய்யறது நாம செய்யணும், தேவன் செய்கிறது தேவன் சிறப்பாய் செய்வார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர். அல்லேலூயா.